ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்ஸியா குளிக்க வைக்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு வந்தது வந்து இவ்வளோ வந்து குளிக்க வைக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆனால் தான் வந்து குளிக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்திங் பண்ண போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் குளியல். அதை எப்படி குளிக்க வைக்கணும், அதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், ஷாம்புவாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரஷ்லாம் இருக்குது. அது என்னென்ன ப்ரஷ், எப்படி அதை யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்குன்ற லிங்க் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ட்ரிக்ஸியோடைய எப்படி குளிக்க விடமாக்குறான்றதை பார்த்துரும். ஸோ அதுக்கு முன்னாடி குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவகிட்ட நெயில் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நெயில பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, பயங்கரமா இருக்கு. இப்பதான் கட் பண்ணி விட்டேன். நம்மளுக்கு வளர்ற மாதிரியே டக்கு டக்கு டக்குன்னு வளர ஆரம்பிச்சிருது இவளுக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நெயில கட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க வைக்க போறோம். இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்மள அங்க எங்கன்னு வந்து எக்ஸ்மேன் கோடு போட்ட மாதிரி கோடு போட்டு விட்டுருவா. ஸோ மறுபடியும் தழும்போட நம்ம தெரியணும், மருந்து போட்டு தெரியணும், அதுக்கு இன்ஜெக்ஷன் வேற போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இவளுக்கு நெயில மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான் அடுத்த ப்ராசஸ்க்கே நம்ம போக போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட வீட்டு வாசல். இங்க வந்து தான் மேடம் வந்து உட்காந்துக்குவாங்க. ஸோ கோழிகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த கோழிகளை காட்டுறோம் பாருங்க. இந்த கோழியை அது வரட்ட, இதை வந்து அது வரட்ட அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி விரட்டி விளாண்டுட்டு இருக்குங்க. ஸோ இதான் நம்ம வீட்டோட வாசல். ஸோ இங்கே வச்சு தான் இப்போ நம்ம அதுக்கு வந்து நெயில் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ அதோட ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ தேவைப்படுற மக்கள் இதை போய் வாங்கிக்கோங்க. பெர்ஷியன் கேட் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையும் வந்து இந்த மாதிரி க்ரூமிங் கிட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நெயில் கட் பண்ணுறன்றதை பார்த்துடலாம். இதாக இருக்கு பாருங்க நெயில். சூப்பரா இருக்கா நெயில். பறனா அப்படியே ரத்தம் கலகலன்னு வரும். ஸோ இப்போ நெயில் கட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரிக்ஸி ஆடாம அசையாம இருக்கணும். நெயில் கட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிருங்க. ஸோ லேஸ்ல வந்து நம்மளை வந்து கட் பண்ண விட மாட்டா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நோடா தங்க நோடா. ஒன்னும் நெல்லு தானே கட் பண்றாங்க. ஒண்ணுடா. ஸோ பயப்படுறா ஏதோ பண்றேன் அப்படின்ட்டு. ஒண்ணுடா. முடிஞ்சு. மற்ற நாள்லாம் வந்து பயங்கரமா சேட்டை பண்ணுவா. ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப காமா இருக்கா. ஸோ நானே இப்படி இருந்து இப்படிதான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நெயில் கட் பண்ணும்போது கட் பண்ணவே விட மாட்டா ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ நெயில் எப்படி கட் பண்றத வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தேன். அதோட நெயில் என்ன மாதிரி டைப்ல இருக்கும், ஸோ அந்த நெயில எங்க கட் பண்ணணும், கட் பண்ணக்கூடாது, பிளட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்ஸையும் மறக்காம பாருங்க. மேல வந்து நான் பாத்தீங்கன்னா ஐகான்ல கொடுக்குறேன். ஸோ நெயில கட் பண்ணதோட விடாம ட்ரிக்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெயிலோடைய ஷார்ப் எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எட்ஜெல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். இல்லை அப்படின்னோம்னா அந்த வெட்டி விட்ட இடமும் கூட வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் பேபிலாம் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா பறண்டுச்சுன்னா ரத்தம் வர்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த ஷார்ப்பான இதெல்லாம் ஈவனா வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்க்க விட மாட்டா. இப்போ பாருங்க என்ன பண்றான்னு பாருங்க. அமைதியா இருக்க ட்ரிக்ஸி, அவ்வளவு நல்ல பிளேடி நீ. தந்த ஆரம்பிக்கிறா பாருங்க. கையை தரமாட்டா. கொஞ்சம்டா ஒண்ணுடா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கால்களையும் நெயில் எங்கெல்லாம் கட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து ஈவனா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறணும். அதை அதுக்கு கூசும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெய்ல வந்து இப்படி பண்றது கூசும். தள்ளுறா பாருங்க, கை தெரியுதா? எப்படி தள்ளுறா பாருங்க. கை எப்படி தள்ளுறா பாருங்க, ஃபோர்ஸ் கொடுத்து. நீ ஒன்னும் பண்ண வேணா, நீ ஆளை விடுன்றா. நீ பண்ண வரைக்கும் போதும், கையெடுன்றா ஃபர்ஸ்ட். சரிடா, முடிஞ்சு. இங்க இருங்க. என்னென்ன அநியாயம் பண்றா பாத்தீங்களா குட்டி பிள்ளை. இவட பிடிச்சது என்ன தெரியுமாங்க, இவளோட கலரு தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருங்க, இதுல வந்து ஹேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் அதாவது கிரே ஹேர்னு சொல்லுவாங்களா, ஒயிட் பெப்பர் சால்ட்னுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கலர் தான். ஸோ உள்ள ஃபுல்லா பிளாக் கலர் ஹேரும் ஒயிட் கலர் ஹேரும் கலந்துருக்கும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அழகா இருப்பா, கியூட்டா இருப்பா. தெரியல.
சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு நெயில் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டப்பில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குன்றத செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கோல்டான ஒரு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சானா கண்டிப்பாக அது கோல்டு பிடிக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு ஒழுகுற மாதிரி தான் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வார்ம் வாட்டரில் கொடுக்கணும். அதுக்கு சுடு தண்ணி போட்டுடலாம் வாங்க. ஸோ இப்போ வெந்நீர் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை இப்போ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்ருவோம். ஸோ இப்போ வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ட்ரிக்ஸி நீ குளிப்பாட்ட போறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு பெரிய டப்ல வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் இருக்கக்கூடிய வாட்டர்ல இந்த வார்ம் வாட்டர் வந்து நம்ம கலக்கும் போது, ஹீட் வாட்டர் கலக்கும் போது ஒரு மிதமான சூடுன்னு ஒன்று கிரியேட் ஆகும்ல. ஸோ அதை வச்சு தான் நீ ட்ரிக்ஸி நம்ம வந்து குளிப்பாட்ட போறோம். ஏன்னா வந்து ஹீட்டான வாட்டர், ரொம்ப ஹீட்டான வாட்டர் வச்சு நம்ம குளிப்பாட்டக்கூடாது, ரொம்ப சில்னஸான வாட்டர் வச்சு நம்ம குளிப்பாட்டக்கூடாது. ஏன்னா ஹீட்டான வாட்டர் வச்சு குளிப்பாட்டோம்னா ஹேர் ஃபால் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு வாட்டர் வச்சு நீங்க வந்து சில்னஸ் இருக்கக்கூடிய வாட்டர் வச்சு நீங்க குளிப்பாட்டும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இவளுக்கு சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், மிதமான சூடு, நியூட்ரலான ஒரு சூட்ல வந்து பாத்தீங்கன்னா இவளை குளிக்க வைக்க போறோம். ஸோ இதுங்க ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அங்க போய் டப்புல வந்து வாட்டரை வந்து திறந்துட்டு வந்துடும். போலாமா ட்ரிக்ஸி? ட்ரிக்ஸிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் டப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளீனா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியை திறந்துக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திறந்து வச்சிருந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருந்தேன்ல ஒரு ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் இவளுக்கு, என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட் வந்து இவளுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கேட் யார் யார் வச்சிருக்கீங்களோ க்ரூமிங்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, வெளியில போய் செலவு பண்ணுவீங்க. பட் ஆனால் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வச்சு நீங்களே வீட்டில் க்ரூமிங் பண்றது, மெயின்டெனன் பண்றது எல்லாமே வந்து நீங்களே பண்ணலாம் வீட்லயே. வெளியில கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரிச் பீப்புள் வளர்க்குறதுக்கும் மிடில் பீப்புள் வந்து வளர்க்குறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ரிச் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் எல்லாமே வெளியிலேயே கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு பில்லிங் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. பட் ஆனால் மிடில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கணும், பட் ஆனால் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்னடா இது ரொம்ப செலவாகுது நம்மளுக்கு, கேட் ஃபுட்டா இருக்கட்டும், அதுக்கான க்ரூமிங்கா இருக்கட்டும், எல்லாமே செலவாகும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டு நீங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்களே க்ரூமிங் பண்ண கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஸோ ஏன்னா நெயில் கட் பண்றது எல்லாமே நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ வந்து நெயில் கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல, வந்து நம்ம பண்ணலாம், இவங்க சொல்லிட்டாங்களே பண்ணலான்ற மாதிரி நீங்க நினைச்சு பண்ணாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறதை காட்டிடுறேன் வாங்க. ஸோ இப்போ இதுக்குன்னு சொல்லி நம்ம ட்ரிக்ஸிக்குன்னு சொல்லி என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கான்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் தான் இதில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரினா ஈபின்னு சொல்லிட்டு ஹிமாலயா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிக் அண்ட் ஃப்ளீன்னு சொல்லி அந்த பேனு உண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வராது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees சம்திங் கிட்ட வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஷாம்புவோட கேப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இதில் வந்து கொட்டிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு அப்படியே குளிப்பாட்ட வேண்டியதான். ஸோ அந்த கேப்பை மூடிக்கணும், இந்த கேப்பை மூடுறது மஸ்ட்டு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டேக் மாதிரி இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி கையை உள்ளே விட்டுக்கணும். ஸோ விட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி கழுவணும். இது ஏன் தேய்ச்சி கழுவணும் வந்து நம்மளுடைய பூனைகளை வந்து பெர்ஷியன் கேட்டை ஏன் தேய்ச்சி கழுவணும்னு கேட்டிங்கன்னா, கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க வயிற்ற வச்சு தான் கீழே உட்காரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் இருக்கும், நம்மளுக்கே தெரியாத மைனூட்டான வந்து பார்த்தீங்கன்னா கிருமி இன்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த தெரியுது பாருங்க, கேட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து தரையில் உட்காரும் போதே அதோட வயிறை வச்சு தான் மோஸ்ட்லி வந்து உட்காரும். ஸோ அதனால் வயிற்று பகுதி பக்கம் தான் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கிளீனிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராடக்ட்டை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சுடுதண்ணியை கொண்டு போய் ஹீட் வாட்டர் கொண்டு போய் நம்ம அதை கொட்டிட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுடுதண்ணி வந்து தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த சுடுதண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய வாட்டர் டப்ல வந்து ஊற்றிடலாம்.
தண்ணி பிடிச்சிச்சு, தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு தாங்க இருக்கு. ஸோ அதனால நல்லா நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி நம்மள கலக்கிக்குவோம். ஸோ மிதமான ஒரு சூடான தண்ணி நம்ம கிடைச்சிட்டு சொன்ன மாதிரி. ஓகேங்க. ஸோ நம்ம எடுத்து வச்ச ப்ராடக்ட் எல்லாத்தையும் இங்க எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல. இப்ப வந்து ட்ரிக்ஸியை நம்ம குளிப்பாட்ட போறோம். எங்க ஓடுற தண்ணியை பத்தி அப்படி ஓடுறா பாத்தீங்களா? ஸோ குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த பெல்ட்டை பொதுவாக பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை பார்த்தா அலர்ஜிங்க. ஸோ தண்ணி வந்து ஈஸியா வந்து குளிச்சிடாது நம்ம கிட்ட. ஸோ குளிக்கிறதே பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ பெல்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க ஓடுறா பாருங்க. ஒரு வழியா பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. ஸோ பெல்ட் அவுத்தோன்னா எப்படி ஓடனான்னு மட்டும் பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா கேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே முக்கிடக்கூடாது. மூஞ்சில வந்து தலைவலியா தண்ணி ஊத்திடக்கூடாது. நம்ம அப்படி ஊத்திட்டோம் அப்படின்னோம்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி நம்மளை கிளீன் பண்ணவே கூடாது, குளிக்க வைக்கவும் கூடாது, எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி 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 அவ்வளவுதான். கத்த ஆரம்பிச்சிட்டா. நெய்ல கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கையை பறன்றா பாருங்க. நெய்ல கட் பண்ணா இன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான். ஸோ நல்லா அந்த மாதிரி தண்ணியில முக்கிக்கோங்க. அப்படா மட்டும்தான் அது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லி இந்த மாதிரி அந்த அழுக்கெல்லாம் போகும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா பாத்தீங்களா? பாருங்க, குளிச்சு குளிச்சு தண்ணி நல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்க. குளிக்கவே விட மாட்டா. இங்க பாருங்க, வேற உடம்புல அப்படியே ஆயிடுச்சு பாருங்க. ஒல்லியா ஒரு மாதிரி பரண்டா பாருங்க. கையை பரண்டா பாருங்க, தெரியுதா? பரண்டா பாருங்க, பயங்கரமா பரண்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குளிக்க வைக்கிறோம்ல, ஸோ முன்னாடி குளிக்க வச்சிருந்தா ரெகுலரா நம்ம இப்படி பண்ணா பிரச்சனை இல்லை, பழகிரும். ஸோ நம்ம சொல்லி வச்ச மாதிரி கொஞ்சோண்டு நம்ம எரினா ஈபி ஹிமாலய ஷாம்புவை கொஞ்சோண்டு இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸ் பண்ண வாட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ல வந்து நம்ம உள்ள ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாம்பு ஆட் பண்ணிட்டு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ டைரக்டா வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் இது பார்க்க தாங்க அப்படி இருக்குங்க, ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் தான். அது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ரொம்ப சாஃப்டான ஸ்க்ரப்பர் தான். இந்த அளவுக்கு நெய்ல வந்து கட் பண்ணி இப்படி பரண்டா பாருங்க. எப்பா எப்பா பயங்கரமா பரண்டுறாங்க. சரியான வலி வலிக்குது. அந்த அளவுக்கு அதை வந்து நெய்ல கட் பண்ணி விட்டும் ஃபுல்லா வந்து க்ரூமிங் பண்ணி விட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி பயந்து பயந்து ஓடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பழகிரும். ஒன்னுடா தங்கம். இந்த டப்பா நகட்டி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா தண்ணியில நிக்கிறதுக்கு தான் பயங்கரமா யோசிக்கும் கேட்ஸ் வந்து. ஸோ தரண்டால யோசிக்காது. இந்த ப்ரஷ் எதுக்காக மறுபடியும் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ப்ரஷ் தான். தென் வந்து பாத்தீங்கன்னா
உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கட்டும், ஒரு சில பேன்கள் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கிளியரா கிளீன் ஆகும். ஸோ வயிற்று பகுதிகளில் தான் நம்ம வந்து கவனமா வந்து கிளீன் பண்ணணும். ஏன்னா வயிற்று பகுதியில் தெரியுது பாருங்க, சின்ன சின்ன இச்சிங்ஸ்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில தான் தெரியும். இந்த மாதிரி குளிக்க வச்சு நம்ம ஈரம் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் அது வந்து. தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கும் ஏதாவது கிருமி ஏதாவது இச்சிங் இருந்துச்சுன்னா. 2 மாசம் கழிச்சு குளிக்கிறனால நல்லா குளிக்க வச்சுட்டு இருக்கேன். ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணாத ஷாம்பு தான். இது ப்ரொமோஷன் இல்ல, நான் வந்து நெட்ல சர்ச் பண்ண வரைக்கும் இதான் பெஸ்டான ஒரு ஷாம்பு வந்து நேச்சுரலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்றேன். நிறைய ஷாம்புஸ் வருது மார்க்கெட்ல, பட் ஆனால் எனக்கு இது வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம இருக்கிற மாதிரி தெரிஞ்சனால நான் இதை யூஸ் பண்றேன். ஸோ கைகள், இந்த கீழே கை கூட கீழ்ப்பகுதிகள் எல்லாம் கிளீன் பண்ணணும். நம்ம காலை தள்ளி விடுறா பாருங்க, போடா அங்கிட்டு அப்படின்றானுங்க. ஸோ வால் பகுதிகளாக இருக்கட்டும், தென் வந்து இடது கை கால் எல்லாமே நல்லா நம்ம வந்து தேய்ச்சி கிளீன் பண்ணிடணும். நல்லா அந்த ஷாம்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. ஷாம்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபேஸ்ல மட்டும் எக்காரணத்தை கொண்டு மூஞ்சில தண்ணி ஊற்றிடக்கூடாது. பயவுள்ள கோவம் வந்து நம்மளை வந்து ஒன்று கடிக்கும், இல்லை அப்படின்னா பறன்றதுக்கு நகம் இல்லை, இருந்தாலும் பறண்டுது ஓட ஸ்டார்ட் பண்ணிடுவோம், உட்கார மாட்டான் ஒரு இடத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ண வேண்டியது. நம்ம குளிரில் நடுங்குறா. ஓகே, இது மாட்டியாச்சு நம்ம ஸ்டாப்ல. நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்க, வீடியோல எப்படி இருந்தா இப்ப எப்படி ஆயிட்டா பாருங்க, சூம்பி போன கொட்டை மாதிரி ஆயிட்டா பாருங்க, மாங்கொட்டை மாதிரி. ஸோ நல்லா ஈவனா எல்லா இடத்துலயும் கிளீன் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிளீன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அந்த ஹேர்ல இருக்கக்கூடிய உள்ள இன்சைட் இருக்கக்கூடிய எல்லாமே வெளியில வரும். ஸோ அந்த சைடு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடு. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி தான். 1 மாச குழந்தை 2 மாச குழந்தை இருக்குல்ல, அதை குளிப்பாட்டுற மாதிரி தான் அது. இப்போ வரைக்கும் கடிக்கல. நான் பார்த்த வீடியோஸ்ல வந்து யூடியூப்ல பார்த்த வீடியோ வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட் வந்து இந்த மாதிரி குளிப்பாட்டும் போது ஒண்ணு கடிக்கும், பறண்டும். ஸோ பறன்றதுக்கு நம்ம ப்ரிகாஷனாவே வந்து நகத்தை வெட்டிட்டோம் நம்ம. ஆனா கடிக்க வந்தா நம்ம டக்குன்னு கையை எடுத்துட்டோம். அதை வந்து ரொம்ப ஜென்டலா பிடிக்கணுங்க. ஸோ ஜென்டலா பிடிக்காம கொஞ்சம் அதுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா டிஃபென்ஸ்க்காக அது கண்டிப்பா கடிக்கும் நம்மள. ஸோ காதுல மட்டும் தண்ணி போகாம பாத்துக்கணும். ஏன்னா காதுல தண்ணி போச்சுன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் கேட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உள்ள போன தண்ணி வந்து என்ன செய்யும் ஏது செய்யுன்றது தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் சைட்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். இவ்வளவு குளிப்பாட்டுறேன்னு சொல்லி நானும் சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கேன். என் ட்ரெஸ்ஸுலாம் ஈரமாயிருச்சு ஆல்ரெடி. ட்ரௌசரை பிடிச்சிட்டு விட மாட்றா, அகாசம் பண்றாங்க. ஆனா அது டாய்லெட் போகக்கூடிய இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுறணும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் அலப்பறைகள் ஸ்டார்டிங். ஓகே, இப்ப டப்ல நம்ம வந்து இறக்கிடலாம். உள்ள வாஷ் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். பார்க்க அப்படியே ஏதோ வந்து ஒரு டர்க்கி டவல் மாதிரி இருக்கு, அப்படியே புளிஞ்சிடலாமான்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கா குளிக்க வச்சதுக்கு அப்புறம்.
ஒன்னும் இல்லடா. எக்ஸிகுட்டி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க உனக்கு உன்னோட வியூவர்ஸ் உனைய பத்தி கமெண்ட்ல பண்ணிட்டு பண்ணுவாங்க பாரு, கமெண்ட் பண்ணுவாங்க பாரு உனைய பத்தி நீ அழுகிறதெல்லாம் பார்த்து. லாஸ்ட்ல இப்ப என்ன பண்ணா ஆல்மோஸ்ட் குளிப்பாட்டியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணுகிட்ட அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோப்பு அந்த ஷாம்பு தண்ணி பற்றக்கூடாது. கண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி தொடச்சுதான் விடணும், தண்ணி ஊத்திடக்கூடாது. சொன்ன பாத்தீங்களா, ஃபைனல் டச்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அதை பண்ணணும் நம்ம. கண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் நோஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டான இது இருக்கும், கிருமிஸ் இருக்கும். கிருமி மீன்ஸ் அழுக்கு தான். ஸோ அதுக்கு அது கிருமி. ஓகே, அவ்வளோதான். தண்ணியில் நனைஞ்ச பூரா ஃபேஸை பாருங்களேன், எங்க இருக்கு. ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. காதுல அந்த மடல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மடல் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெதுவாக கைட்டே எடுத்துருங்க. ஓகே, ஃபைனலா லாஸ்ட் கப்பு. ஓகே, அவ்வளோதான். டபுள் கரெக்ட். இங்க இருங்க, வெளியில வர பாக்குறது பாருங்க. அப்படி அப்படியா ஓடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. கேட்டை உட்கார வச்சிருங்க, அப்புறம் அந்த ஷாம்போட நுரெல்லாம் கொஞ்சம் போகும். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பான முறையில் குளிக்க வச்சிருந்தாங்க. ஏன்னா வீட்டில் வளர்றது பார்த்தீங்களா, அவுட்டோர் கேட்னா ஓகே, நாட்டு போகணும்னா. ஸோ பர்ஷியன் கேட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கும், நம்ம கூடயே விளாடணும்னு நினைக்கும். ஸோ அப்படின்றப்ப அதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பார்க்க அவ்வளோ அழகா இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீமேல் கேட் தான் அது வந்து. பட் ஆனால் வந்து நான் அவன் தான் கூப்பிடுவேன். சொல்லமா கை கூப்பிட்டு பழகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணிட்டோம். குளிப்பாட்டி முடிச்சாச்சு. ஓகே, குளிப்பாட்டினோம்னா அப்படியே விடக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸியை வந்து கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு க்ளீனான கிளாத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஃபேஸில் எல்லா இடத்துலையும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். காதுக்குலாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா தண்ணி நம்மளே மீறி கொஞ்சம் போனால் கூட ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம தொடச்சிட்டோம், அப்படியே நம்ம இதோட விட்டுறலாமான்னு கேட்டோம்னா அப்படியே விடக்கூடாது. கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இது வந்து ட்ரிபிள் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிபிள் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா கேட்டுக்கு வந்து ட்ரையர் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரையர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ட்ரிக்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ அதான் ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் வச்சு போடுறாங்க. ஏன்னா ஹீட் வந்து ஓவரா அது வந்து வெளியே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வரனால கொஞ்சம் தூரமாக வச்சு தள்ளி வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ட்ரையர் போட போட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டியிருக்க முடியல வெளியில் இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா காய வச்சிடணும் நம்ம. காற்று ட்ரையர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுறா. அதுவே வந்து ஹீட்டான ஏர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக உட்காந்துருக்கான். எப்படி தூங்கான் மட்டும் பாருங்க, குளிக்க வச்சாச்சுல ட்ரையர் தான் போட்டுருங்க, எப்படி தூங்கான் மட்டும் பாருங்க இப்போ தூக்கத்தை.
இப்படி உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் இதமா இருக்குன்னு காலத்துக்கு கேட்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னா தெரியும். ஸோ தண்ணியில் நனைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒல்லியாக ஏதோ சும்பி போட்ட கொட்டை மாதிரி இருந்தா இப்போ பாருங்க புசு புசுன்னு ஆயிட்டா பாருங்க. இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகு பாருங்க. ஸோ அப்படி இதோட விட்டுறலாமான்னு கேட்டிங்கன்னா இதோட விடக்கூடாது. ஸோ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுடைய ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட் ஸ்ப்ரே வந்து இது மேலே நம்ம அடிக்கணும். தென் வந்து காம்ப் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சீவி விடணும் இதுக்கு வந்து. ஸோ சீவி விட்டாதான் வந்து அந்த சிக்கிருக்க முடியலாம் வரும். ஸோ அதான் நம்ம வந்து ஃபுல்லாக சீவி விட்டுக்கணும் இந்த மாதிரி. இப்பே தூக்கம் வந்துருச்சு மேடம்க்கு, வந்து பயங்கர தூக்கத்துல இருக்காங்க மேடம். இப்பே தூக்கத்துல தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க மேடம். ஸோ ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு, குளிக்க வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம். ஸோ நல்லா வந்து காம் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரேயை வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வந்து அடுத்து நம்ம குளிக்க வைக்கிற வரைக்கும் வராமல் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஃப்ளீஸ் இருக்குல்ல, அந்த உண்ணி அந்த மாதிரி பூச்சிகள் இருக்குல்ல, அது இது மேலே உட்காராது. ஸோ இவனுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், ஹேர் ஃபாலும் ஆகாது இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ இதோட பெல்ட் எடுத்து நம்ம மாட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டை மாட்டி முடிச்சாச்சு. ஸோ மேடம் வந்து சரியான தூக்கத்தில் இருக்காங்க. அங்கே பாருங்க, கண்ணை மூடி மூடி தருங்க. பெல்ட்டை காமிங்க ட்ரிக்ஸி, இங்கே பெல்ட்டை அப்படியே பெல்ட் மட்டும் கூட அழகா இருக்காங்களா? இதை வச்சுதான் மேடம் கண்டே பிடிப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள எங்கேயா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா அந்த சத்தத்தை வச்சு பாருங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல்லாக புசு புசுன்னு ஆயிட்டாங்க மேடம். ஸோ நல்ல பசிலையும் நல்ல தூக்கத்திலையும் இருக்காங்க. ஸோ இப்போ நேராக இப்போ நான் விட்டோன்னா மேடம் எங்கே மட்டும் போவாங்க பாருங்க, ஃபுட்டு சாப்பிட தான் போவாங்க பாருங்க. சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து பயங்கரமான ஒரு பசி மேடம்க்கு வந்து. ஸோ அதனால வந்து ஃபுட்டை வச்சோன்னா ஃபுட்டை சாப்பிட போயிட்டாங்க. என்னடா வீடியோ வந்து இவ்வளவு லென்த்தா இருக்குன்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒன்று டீட்டெயில்டா போடணும், இல்லை அப்படின்னோம்னா போடவே கூடாது. ஸோ அதனால நான் இவ்வளவு டீட்டெயில்டா கொடுத்தனால தான் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பெர்ஷியன் கேட் வந்து வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். நீங்க இந்த க்ரூமிங் கிட்டு நான் வச்சிருக்கக்கூடிய எல்லா வகையான ஷாம்பு எல்லாமே நீங்க வீட்டில் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்களே வந்து இந்த க்ரூமிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெர்ஷியன் கேட் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய். Subscribe.